ஓகே. இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆஸ்தனோஸ்பியர்னு சொல்கிறாங்க. ஆஸ்தனோஸ்பியர்னு சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னா எர்த் இப்படி இருக்குது அப்படின்னா அது மேலே இருக்க மேண்டில், அப்பர் மேண்டிலில் தான் ஆஸ்தனோஸ்பியர் இருக்கும். க்ரஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா லித்தோஸ்பியர் இருக்கும். ஓகேவா? அதனால் லித்தோஸ்பியருக்கு பினித் தான் வந்து ஆஸ்தனோஸ்பியர்னு சொல்கிறாங்க. இது ஒரு வீக் இதுன்னு சொல்லியிருக்காங்க. எர்த்தோட அப்பர் மேண்டில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ஜியோகிரஃபி, எர்த்தோட ஃபார்ம்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறது ஜியோமார்ஃபாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே பீடாலஜி அப்படின்றது சாயிலை பற்றி படிக்கிறது அப்படி சொல்கிறாங்க. சரி, கார்பன் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எர்த்தோட க்ரஸ்ட்டில் 0.02% இருக்குது. இதுவே கார்பன் டை ஆக்சைடுன்னு கேட்டானா 0.03 அப்படி இல்லைன்னா 4% இருக்கும். நெக்ஸ்ட்டு மோல்டன் மெட்டீரியல் பார்த்தோம் அப்படின்னா எர்த்தோட மேண்டில் இருக்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேக்மா. அதுவே அந்த வந்து எர்த்தோட சர்ஃபேஸுக்கு வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம லாவான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அப்பர் பார்ட் ஆஃப் த எர்த் மேண்டில். இப்போ தான் மேலே பார்த்தோம் ஆஸ்தனோஸ்பியர். ஸோ வீக் லேயர்னு இது சொல்கிறாங்க. லோ சிஸ்மிக் வேவ் வெலாசிட்டி, இங்கே வந்து சிஸ்மிக் வேவ் அவ்வளோவா இருக்காது, லோவாக தான் இருக்கும். இந்த ஆஸ்தனோஸ்பியரில் கன்வென்ஷன் கரண்ட் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இது மேக்மாவை வெளியில் அனுப்புது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து லொக்கேஷன் ஆஃப் ஆஸ்தனோஸ்பியர் பிலோ த லித்தோஸ்பியர், திருப்பி அதே வந்திருக்கு. நெக்ஸ்ட் இதுவும் அதே தான், அதுவும் அதே தான். லெஸ் தென் 1% ஆஃப் எர்த்தோட வால்யூம் தான் வந்து எர்த்தோட க்ரஸ்ட்னு சொல்லியிருக்கோம். ஓகே, எர்த்லேயே வந்து டென்சஸ்ட் சப்ஸ்டன்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மியம் அப்படின்னு சொல்கிறாங்க. 22 கிராம் கொண்ட ஒரு பேக்கை தான் வந்து நம்ம 1 கியூபிக் சென்டிமீட்டர்னு சொல்கிறோம். அப்படி இல்லைனா 100 கிராமை விட அதிகமாக இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வச்சுருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து மைக்காவோட கான்ட்ரிபியூஷன் எர்த்தில் எவ்வளோன்னு கேட்குறாங்க. விச் இஸ் அ 4%, வெறும் 4% அப்படின்னு சொல்கிறேன். மைக்கா பார்த்தோம் அப்படின்னா வந்து 4% வரும். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து பொட்டாசியம், அலுமினியம், இக்னீஷியஸ் அண்ட் மெட்டமார்ஃபிக்னு இதெல்லாம் இருக்குது. ஸோ இதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமிஸ் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மைக்கா இதை வந்து பாமிஸ்ன்னு சொல்கிறேன். பொட்டாசியம், அலுமினியம், அதுக்கப்புறம் வந்து மெக்னீஷியம், அயன், சிலிக்கான் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து மைக்கா பார்த்தோம் அப்படின்னா இக்னீஷியஸ்லேயும் இருக்குது, மெட்டமார்ஃபிக்காகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து க்ரஸ்ட்டில் என்னென்ன மேஜராக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். க்ரஸ்ட்டில் எது மேஜராக இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஓசாய் சிஎஸ்பிஎம், அதாவது சீஃப் செக்ரட்டரிலேருந்து பிஎம்மாக மாறுறாரு அப்படின்றது ஓசாய் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓன்றதுக்கு வந்து ஆக்சிஜனை சொல்கிறேன். ஆக்சிஜன் வந்து 46.6% இருக்குது. சிலிக்கான் பார்த்தோம் அப்படின்னா 27.72. ஃபஸ்ட்டு வர்றது சிலிக்கான், அடுத்து அந்த சீஃப் இதில் வருது இல்லையா, அந்த எஸ் வந்து சோடியமாக குறிக்குது. நெக்ஸ்ட்டு அப்போ அந்த சாயின்றது வந்து சிலிக்கான், அலுமினியம், அயன் வந்து 5%, அலுமினியம் 8.13, கால்சியம் பார்த்தோம் அப்படின்னா 3.63, சோடியம் பார்த்தோன்னா 2.83, பொட்டாசியம் பார்த்தோன்னா 2.59 அண்ட் மெக்னீஷியம் 2.09. நெக்ஸ்ட்டு எர்த் க்ரஸ்ட்டில் வந்து எது ரொம்ப அதிகமாக அபேண்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் தான் அபேண்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். திருப்பி இதெல்லாம் நம்ம அங்கே பார்த்தது தான். ஆக்சிஜன் பார்த்தோன்னா 46.6% இருக்கும். செகண்ட் மோஸ்ட் அபேண்டன்ட் சிலிக்கான். நெக்ஸ்ட்டு வந்து மேக்மா எங்கே இருக்கும் அப்படின்னா மேண்டில் இருக்கும். இதில் எது ரொம்ப அபேண்டண்ட்டாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. கால்சியம், சோடியம், அயான்னு சொல்லிட்டு. ஸோ இதில் அலுமினியம் தான் ஃபஸ்ட்டு வரும். அலுமினியம் பார்த்தோன்னா போரான் ஃபேமிலி, இண்டிபெண்ட்டாகவே நேச்சரில் இருக்காது. ஓகே, எர்த்தை பற்றி படிக்கிறதுனா ஜியோலஜி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மெட்டல்ஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப அபேண்டண்ட்டாக இருக்கிறது எர்த் க்ரஸ்ட்டில் எதுனா ஆக்சிஜன். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தோன்னா லேட்டிடியூடில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஈக்வினாக்ஸை பற்றி பேசியிருக்காங்க. இந்த ஈக்வினாக்ஸை வந்து பேசுகிறாங்களா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போல்ஸ் வந்து எய்தர் எந்த நார்த் போலும் சரி சவுத் போலும் சரி சன்னுக்கு டில்ட் ஆகி இருக்காது ஈக்வினாக்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்ட்ரைட்டாக இருக்கும், எந்தவித டில்ட்டிங்கும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்வினாக்ஸ் வந்து 2 இதில் வரும். 23 செப்டம்பர் ஒன்றும் 21 மார்ச்லேயும் ஒன்று. 23 செப்டம்பரை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆட்டம் ஈக்வினாக்ஸ்னு சொல்கிறோம். 21 மார்ச்சை நம்ம என்ன சொல்கிறோன்னா வெர்னல் ஈக்வினாக்ஸ்னு சொல்கிறோம். சரியா? இந்த ஈக்வினாக்ஸ்னால் என்ன அப்படின்னா டே அண்ட் ஈக்குவலாக இருக்கிற டே அண்ட் நைட்டு நம்ம ஈக்வினாக்ஸ்னு சொல்கிறோம். எத்தனை தடவை நடக்கும் அப்படின்னா 2. இப்போ தானே பார்த்தோம் செப்டம்பர் 1, மார்ச் 1. அப்போ வருஷத்தில் 2 தடவை நடக்கும். இதுவும் அதே தான். வெர்னல் ஈக்வினாக்ஸ் வந்து மார்ச் 21. இதுவும் அதே தான், ட்வைஸ் த இயர். சிட்டிஸ்லாம் எந்த ஈக்வேட்டரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியானாக் அப்படின்றது வந்து இந்தோனேஷியான்ற சிட்டி, இந்தோனேஷியான்ற கண்ட்ரியில் பாண்டியானாக்ன்ற சிட்டியில் தான் வந்து இந்த ஈக்வேட்டர் வந்து பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எந்தெந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தோனேஷியா, மால்தீவ், சொமாலியா, கென்யா, உகண்டா, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, கேபான், அப்புறம் திருப்பி ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, சாத்தோ தாமோ,
பிரின்சைப், பிரேசில், கொலம்பியா, யூசிலேடர், மொத்தம் 11 இது வரும். திருப்பி அது செக் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு லேட்டிடியூட்லேயே எது ரொம்ப பெரிய லாங்கஸ்ட் லைனுன்னு கேட்டிங்கன்னா ஈக்குவேட்டார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஈக்குவேட்டார் வந்து 0 டிகிரி இருக்கா, இதுக்கு இன்னொரு மீன் என்ன அப்படின்னா வந்து சர்க்கம்ஃபரன்சஸ் ஆஃப் தி எர்த் அப்படின்னு சொல்கிறோம்.